பெங்களூரோட அடிக்கிறக்குள்ளருக்கு ஒரு சூடான கோழி சாறு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் சோம்பு, சீரகம், ஏலக்காய், கறி லீவ்ஸ் எல்லாம் போட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. தென் சின்ன வெங்காயம் தான் வேணும் காய்ஸ், பட் என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை, அதனால நான் என்கிட்ட இருக்கிற பெரிய வெங்காயமே போட்டுக்கிட்டேன். ஸோ அதையும் நல்லா தக்காளி, கொஞ்சம் வெங்காயம், பச்சை மிளகா அதெல்லாம் போட்டு சாட்டே பண்ணிக்கோங்க. தென் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு நல்ல அரோமா வரும். இப்போ மசாலாவுக்கு கொஞ்சம் சீரகத்தூள், கொஞ்சம் சோம்புத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், தென் சில்லி பவுடர் இதெல்லாம் போட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. இடிச்ச பூண்டு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. எனக்கு நாட்டுக்கோழி எப்படி பார்த்து வாங்கணும்னு தெரியாது, நான் எனக்கு பிராய்லர் சிக்கனை யூஸ் பண்ணிக்கிட்டேன். அதனால மஞ்சத்தூள், மிளகுத்தூள் போட்டு வாஷ் பண்ணிட்டு இது கூட நல்லா ஆட் பண்ணி சாட்டே பண்ணிக்கோங்க. தென் நிறைய தண்ணி ஊற்றிக்கோங்க, ஏன்னா நம்ம செய்யறது கோழி சாறு. தென் 5 minutes பாயில் ஆனதுக்கப்புறம் நம்ம கூட கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ண போகிறோம். இந்த பெப்பர் நல்லா க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. தென் 10 to 15 minutes நல்லா கொதிக்க விட்டுருக்கோங்க. நல்ல ஸ்மெல் வரும், உங்களுக்கு அப்பவே தெரிஞ்சிடும் நல்லா ரெடி ஆயிடுச்சுன்னு. இப்போ ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் கொரியாண்டர் லீஃப் போட்டு நல்லா இதை கலந்து விட்டுக்கோங்க. நான் அப்படியே சுடு சாதத்தோட குழம்பு கொதிக்கும் போதே நான் ஊற்றி சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். இந்த மாதிரி எத்தனை பேர் பண்ணுவீங்கன்னு தெரில, பட் இந்த மாதிரி செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் கைஸ். ட்ரஸ்ட் மீ, இந்த வெதருக்கு செம்மையான ஒரு கோழி சாறு ரெடி.